தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். ஆட்டோ, டாக்ஸி, செடான், மேக்ஸி கேப், டாடா ஏஸ், 25 சீட் மினி பஸ் எல்லா வண்டியும் இந்த ஆப்குள்ளே அட்டாச் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண உடனே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியில் நீதிமன்ற ஆணை என கூறி முன் அறிவிப்பின்றி வீடுகளை காலி செய்து வருவதாக பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி மக்களிடம் நமது செய்தியாளர் ரஃபீக் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய நாகேஸ்வர ராவ் சாலையில் தான் தற்போது இருந்து வருகிறோம். இங்கே இருக்கக்கூடிய சுமார் 50-60 ஆண்டுகளாக வசித்து வரக்கூடிய அப்பகுதி மக்களின் திடீரென இருக்கக்கூடிய வீடுகளை அகற்றும் பணிகளை தீவிரப்படுத்தி வருகின்றன. மற்றும் அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த இடம் தனியாருக்கு சொந்தமானது என தெரிவித்து வருவதாகவும், காஞ்சி காமக்குடி குழந்தைகள் அறக்கட்டளையில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு சொந்தமானது என உரிமை கொண்டாடுவதாகவும் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் குறித்து இருக்கக்கூடிய பொதுமக்கள் கேட்டறிவோம். திடீர்னு கோர்ட் ஆர்டர் எங்களுக்கு வந்துடுச்சு, அதனால் நீங்கள் எல்லாம் காலி பண்ணணும்னு சொல்லி 2 வாரத்துக்கு முன்னே கலாட்டா பண்ணாங்க. நாங்கள் எல்லாம் சேர்ந்து ரவுடிசத்தை கூட்டிட்டு வந்து, போலீஸ் இல்லாமல் ரவுடிசத்தை கூட்டிட்டு வந்து ஒரே அமங்கலம் பண்ணோம். நாங்கள் எல்லாம் சேர்ந்து அவங்கள கேட்கும்போது அடுத்த மாதம் 9ஆம் தேதி ஆர்டரு எங்களுக்கு. அதுக்கு முன்னே இவங்க காலி பண்ணுறதுக்கு ஒரு ரவுடிசத்தை கூட்டிட்டு வந்து ஒரே அமங்கலம். அந்த கோர்ட்டாளி வந்தார், அமீனா அவர் கேட்குற இவங்களாம் யாருன்னு கேட்டால் அவங்க எனக்கு தெரியாது ரவுடிஸ், அவங்க யார் ஆரம்பிச்சது கேட்டால் அவன் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அறக்கட்டளைக்கு தான் சம்மந்தம், அவங்கள போய் நீங்கள் கேளுங்கன்ட்டு அவங்க அன்றைக்கி ஓடி போயிட்டாங்க. ஒரு 2 வாரம் பொறுத்து மறுபடியும் ஆர்டர் வாங்கினு நேற்று காலையில் எங்களுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணாமல் திடீர்னு போலீஸ் ப்ரொடெக்ஷனோடு ஒரே அமங்கலம் பண்ணி போலீஸ் தான் இன்வால்வ் ஆகுது. உள்ள கோர்ட்டாளி பேசின்னு இருக்காரு, ஏசி உள்ளே பூந்து அவர் போய் வெக்கட் பண்ணுறாரு. எங்களெல்லாம் பண்ணி ஒரே அமங்கலம் பண்ணி வீடெல்லாம் இடித்து எல்லாம் காலி பண்ணி கரண்ட்டை வேறு கட் பண்ணுறாங்க நைட்டில். இது போலீஸ் முழுக்க போலீஸு ஏசி உள்ளே பூந்து அவர் எடுக்கிறாரு. ஒரு கான்ஸ்டேபிள் எப்படி பண்ணுவாங்களோ அது மாதிரி பண்ணுறாரு. நம்ம நாகேஸ்வரா ரோடும் குமரப்பள்ளியின் 2 ரோடும் இருக்குது சார். காஞ்ச காமக்கோடியிலேருந்து நாங்கள் கேஸ் போட்டுட்ருக்காங்க 2 சைடும். 2மே நடந்துட்டு தான் இருக்குது கேஸு. ஆல்ரெடி 2 வாரத்துக்கு முன்னாடி அராஜகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க சார். அதுவும் போலீஸோட வரல, வக்கீலோட அராஜகம் பண்ணாங்க. நாங்கள் போலீஸ் ஒரே ஒரு போலீஸ் வந்ததுக்கப்புறம் எல்லாம் ஓட்டாங்க. எங்கள் வக்கீல் வந்ததும் ஓடிட்டாங்க. அன்றைக்கே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணோம் சார். போலீஸ் ஸ்டேஷனும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். ஒரு போலீஸ் வரல சார். எங்களுக்கு தேவை ஏதாவது பண்ணணும் சார். நேற்று வந்தாங்க, அவ்வளோ போலீஸ் வந்தாங்க சார். ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, அவங்க இடம் இங்கே இருக்குது, அதை தான் காலி பண்ண போகிறோன்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு அடுத்து அப்படியே பக்கத்தில் நகர்ந்து வராங்க. லேடிஸ் போலீஸ் ஃபுல்லாக லேடிஸ் எல்லாம் தள்ளுறாங்க. உள்ள பசங்களை கண்ணை காட்டி உள்ளே அனுப்புகிறாங்க. வீடு வேலைக்கு போயிருக்காங்கன்னா இப்போ வர சொல்கிறீங்களா, வீடை உடைக்கட்டுமா? நாங்கள் உடைக்கிறதுக்கு ஆர்டர் வாங்கியிருக்கோம், பூட்டை உடைக்கிறதுக்கு ஆர்டர் வாங்கியிருக்கோம், நீங்கள் வர சொல்கிறீங்களா உடைக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க சார். 1 வாரம் டைம் தாங்க சார். மரியாதையே இல்லை, டைம் தர முடியாது, அவ்வளோதான், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, வெளில போங்க. 1 வாரம் டைம் தாங்க சார், 1 நாள் டைம் தாங்க சார். நாங்கள் வாடகை வீடு பார்க்கணுன்ற முடியாது. என்ன ஏன் கேட்குறீங்க? என்னால் முடியாது, வெளியே போங்க. ஏசி கிட்ட கெஞ்சிரும், ஏசி மூஞ்ச கூட பார்க்க மாட்டாரு, திருப்பிக்கிறாரு, இப்படி திரும்புறாரு, அப்படி திரும்புறாரு, மூஞ்ச கூட பார்க்க மாட்டாரு. எங்களை பார்த்தா அவ்வளோ கேவலமாக இருக்கா அவங்களுக்குலாம். எவ்வளோதான் கெஞ்சிரு, குழந்தைங்களை வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக ரோட்டில் உட்காந்துட்டு இருந்தோம். நாங்கள் 90 வருஷமாக இருக்கோம், எங்களுக்கு 5வது தலைமுறை ஓடுது. ஆனாலும் எங்களுக்கு கேஸ் போட்டு நாங்களை ஜெயிச்சு வச்சா அவனுக்கு காசை கொடுத்து இது பண்ணிடுறானுங்க. இப்போ நேற்று ரொம்ப அராஜகம் பண்ணி உள்ளே போலீஸை வச்சு வக்கீல்களை வச்சு சாமானை வாரி எல்லாத்தையும் வெளியே போட்டானுங்க. வெளியே போட்டு எங்களெல்லாம் வெளியே தள்ளி பூட்டி போட்டு பேப்பர் ஒன்று ஒட்டு போயிட்டானுங்க. இதுக்கு என்ன நியாயன்றதை நீங்கள் சொல்லணும். எங்களுக்கு வேறு என்ன பண்ணணும்? எது கேட்டாலும் என்ன பேசுகிறானாலும் முடியாது, என் பேப்பர் இருக்குது பாரு, ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க. நாங்கள் போலீஸு ரொம்ப பண்ணுறாங்க. போலீஸும் வக்கீலும் எங்களை படாத பாடுபடுத்திட்டாங்க. அடியாட்களை ஒரு 100 பேர் அவனுங்க சாமான்லாம் எடுத்து விசிட்டு அடிக்கிறானுங்க. நீங்கள் எடுக்கிறீங்களா, நாங்கள் எடுக்கிறீங்களா, எல்லாத்தையும் வாரி விசிட்டு போட்டானுங்க. எல்லாம் ரோட்டில் கிடக்குது. அதுக்கு என்ன வழி, ஏது வழி, எங்களுக்கு எதிராக நீங்கள் பண்ணணும். இந்த வீடு எங்கள் அண்ணன் அண்ணியோட வீடு. நான் இங்கே தான் பிறந்து வளர்ந்து எல்லாமே இருக்கிறோம். நாங்கள் 80லேருந்து இந்த வீட்டில் தான் குடியிருக்கிறோம். 50 லட்ச ரூபா போட்டு சின்ன வீடாக கட்டியிருக்கிறோம். எல்லாம் செலவு பண்ணி கரண்ட்டு, கார்பரேஷன் வாட்டர் எல்லாமே எங்கள் பேரில் தான் இருக்குது. இதை இன்றைக்கி சர்ச்சுமெண்ட் 30-40 வருஷம் கழித்து ஒரு நீதிபதி இந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்க எடுங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டதாக சொல்லி 500 போலீஸோடு பந்தோபஸ்து பண்ணி இதை எடுத்து காலி பண்ண சொல்கிறாங்க. இது எந்த வகையில்? நான் 1 வாரம் 10 நாள் அவகாசமே கிடையாது. நேற்று ஒரு நாள் நைட்டு எல்லா பக்கமும் சுற்றி போலீஸ் நின்றுக்கிட்டு அவங்களே வெளியே எடுத்து வைக்கிறாங்க. எங்களை வெளியே எடுத்து வைக்கிறதுக்கு அவங்க அலோடே பண்ணலை. போலீஸ்காரங்களே உள்ளே எடுத்துகிட்டு எங்கள் பொருளை எடுத்து வீட்டில் வெளியே ரோட்டில் வச்சுட்டாங்க. இதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? தங்களுடைய முக்கியமான பிரதான கோரிக்கைகள் குறித்து இருக்கக்கூடிய தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு தங்களுக்கான வீடுகளை மாற்று வீடுகளாக அமைத்து தரப்பட வேண்டும். மேலும் இருக்கக்கூடிய இந்த காஞ்சி காமக்கோடி இருக்கக்கூடிய குழந்தைகள்
அறக்கட்டளையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் அராஜகத்தில் ஈடுபட்டதாகவும் குற்றச்சாட்டு முன்வைத்து வருகின்றன. அது மட்டுமின்றி தங்களுக்கான வீடு வசதிகள் இல்லாமலும் கரண்ட் வசதிகள் இல்லாமலும் கழிப்பறைக்கு வழி இல்லாமலும் இருக்கக்கூடிய அவதிப்படக்கூடிய நிலைதான் உண்டாகி வருவதாகவும் இதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு சில குண்டர்கள் மூலியமாக தான் எங்களுடைய சாமான் செட்டிகள் எல்லாம் வந்து அகற்றப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றன. தற்போது இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய மிகவும் சிரமப்படக்கூடிய சூழ்நிலை தான் தற்போது இருந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்திரனுடன் செய்தியாளர் ரஃபீக்.